வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது இண்டிகேட்ரு பஸ்ஸர் அந்த இண்டிகேட்டர் போட்டால் வின்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அது எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். நீங்கள் சொன்னது பிறகு தான் நான் அதை ஃபிட் பண்ணவே போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் பார்த்திங்கன்னா 2 இண்டிகேட்டர் பஸ்ஸர் ஃபிட் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி ஃபிட் பண்ணுவாங்கன்னா, உள்ள ஒரு ரிலே ஒன்று இருக்கும் இண்டிகேட்டருக்கு. நம்ம இண்டிகேட்டர் போடும்போது டிக் டிக் டிக்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த இண்டிகேட்டர் ரிலேலேருந்து தான் ஒயரிங் எடுத்து அந்த பஸ்ஸர் ஃபிட் பண்ணாங்க. ஆனால் அது எனக்கு எப்படின்னு தெரியலை. நான் நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுமாதிரி வீடியோ எதுவும் எனக்கு கிடைக்கல. ஆட்டோவுக்கு மாட்டுறது, பைக்குக்கெல்லாம் கிடைக்கிது, ஆட்டோவுக்கு கிடைக்கிறது எப்படி மாட்டுறதுன்னு தெரியலை. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் எப்படி ஃபிட் பண்ண போகிறேன்னா, மொத்தம் 4 இண்டிகேட்டர் இருக்கா. ஃப்ரண்ட் சைடு 2 இண்டிகேட்டர் இருக்கும்ல, அந்த 2 இண்டிகேட்டருக்கும் 2 பஸ்ஸர் ஃபிட் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடு பண்ணும்போது லெஃப்ட் சைடு பஸ்ஸர் ஒர்க் ஆகும், இண்டிகேட்டர் எரியும் போது அப்படியே ஆகும். அதேமாதிரி ரைட் சைடும் அதுமாரி ஆகும். பார்த்திங்கன்னா இந்த 2 பஸ்ஸரும் தான் 40 ரூபா. இந்த ஆட்டோவுக்கு முன்னாடி ஹெட்லைட் எப்படி கேட்டதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். அதில் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்ரு ஒயர் 2 இருக்கும். அந்த இண்டிகேட்டர் ஒயரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்கும். ஏன்னா அந்த இதுக்கு வந்து 2 ஒயர் போகும். அதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த பஸ்ஸரை பொறுத்தளவு பாசிட்டிவ் நெகட்டிவாக கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும். இதிலே பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பாசிட்டிவும் கருப்பு கலர் வந்து நெகட்டிவ்லேயும் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டருக்குனது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. நம்ம வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே போன வீடியோவில். வாட்டர் வாஷ் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதிலேயே இந்த சாக்கெட்லேயே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்க்கு கருப்பு ஒயர் வரும். அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியான். பார்த்திங்கன்னா கருப்பு ஒயர் வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவ் ஒயர் இது பண்ணி அப்படி பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன் இதுலேயே வந்து கொஞ்சம் நீட்டாக கம்பியாக பிச்சு எடுத்துக்கிட்டு அப்படி மாட்டிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஓடும். பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோவில் காட்டின மாதிரி நீங்களும் கனெக்ஷன் கொடுத்துங்க. பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரோட ஒயரை அந்த சாக்கெட்டில் 2 பக்கம் சைடில் வச்சுட்டு அதை ஒன்று டச் ஆகாத மாதிரி கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா போதும். வீடியோ காட்டியிருக்க மாதிரி இப்போ மாட்டி விட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சேம் ரைட் சைடும். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு ஒரே ஒரு இண்டிகேட்டர் பஸ்ஸரை ஃபிட் பண்ணிடலான்னு. எனக்கு தெரியாதுங்க எப்படி இண்டிகேட்டர் இது பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது, எனக்கு தெரியலை. நான் ரிலேயில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இதுவும் நம்ம கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். நான் ரிலே போயிட்டுனா அப்புறம் அது வேறு கொஞ்சம் அமௌண்ட் வரும்ன்ட்டு நான் இந்தமாரி ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா தான் ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் காலையில் ஃபிட் பண்ணது, இப்போ நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண போகிற டைமில் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் ஆகிட்டு நல்லா தான் ஒர்க் ஆகுது. நான் காலையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா சவுண்டாக இருக்குது. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.